Good morning, students. Today we have to learn about the topic word problems that involves linear equation. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஸாக தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.36. There is a wooden piece of length 2 meter. A carpenter wants to cut it into 2 pieces such that the first piece is 40 centimeter smaller than twice the other piece. The first piece is 40 centimeter smaller than twice the other piece. What is the length of the smaller piece? ஓகேப்பா, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு உடன் பீஸ் இருக்குது, அதோட லென்த்து வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு கார்பெண்டர் என்ன செய்கிறாரு இருக்கும், அது ரெண்டை கட் பண்ண பார்க்குறாரு. எப்படி கட் பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு பீஸ் வந்து எப்படி இருக்குது, 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தென் டுவைஸ் த அதர் பீஸ். ஒரு பீஸ் வந்து இன்னொரு பீஸை விட ஒரு 40 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, வர மாதிரி கட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலர் பீஸ். அந்த சின்ன பீஸோட லென்த் எவ்வளவா இருக்கும் அதை கேட்டிருக்காங்க. அது இல்லாமப்பா இங்கே மீட்ரு வந்திருக்கு, சென்டிமீட்டரு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஸ்மாலர் பீஸோட கேட்டிருக்காங்க. அது சென்டிமீட்டர் கொடுத்ததுனால என்ன சரி நம்ம அந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டரை மாற்றிக்கிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கிவன் லென்த் ஆஃப் த உடன் பீஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் கிவன் 2 மீட்டர். இதை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 2 × 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த உடன் பீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் த லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பீஸ், இதை வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு length of the second piece, நம்ம எது ஸ்மால்னு பார்க்கல. இப்போ என்ன செஞ்சு ரெண்டு பீஸ் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீஸு செகண்ட் பீஸ்னு பார்க்குறோம். லென்த் ஆஃப் த செகண்ட் பீஸ் ஈக்குவல் டு, சரிப்பா மொத்த லென்த்து வந்து 200. ஃபஸ்ட்டு பீஸ் வந்து எக்ஸாக இருந்தால் செகண்ட் என்னவாக இருக்கும், அந்த 200லேருந்து எக்ஸை சப் பண்ணுவோம். அப்போ 200 மைனஸ் எக்ஸு சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, மொத்தம் வந்து 200. இதில் வந்து ஃபஸ்ட் ரெண்டை கட் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்ன்னு இருந்தால் இது என்னவா இருக்கும், 200 மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 200லேருந்து எக்ஸை சப் பண்ணியிருப்பாங்க. அப்போ லென்த் ஆஃப் த செகண்ட் பீஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கிவன், கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபஸ்ட் பீஸ் எவ்வளோப்பா, எக்ஸு. த ஃபஸ்ட் பீஸ் எவ்வளோ, ஏன்னா அது ஈக்குவல் போட்டுடலாம். 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தேன், அப்படின்னா அது 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர்னா மைனஸ் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தேன் த டுவைஸ் த அதர் பீஸ். டுவைஸ் த அதர் பீஸ்னா செகண்ட் பீஸ், என்னது 200 மைனஸ் எக்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபஸ்ட் பீஸ் இஸ் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தென் டுவைஸ் த அதர் பீஸ், தட் இஸ் செகண்ட் பீஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 200 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 40 சென்டிமீட்டர். சரிங்களா? இது வந்து அந்த சம் படி கொடுத்துருது. சரிங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கோம், அந்த வேர்ட் ப்ராப்ளத்தை ஒரு ஈக்குவேஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். அதிலிருந்து எது ஸ்மால் பீஸ் எது பிகஸ்ட் பீஸ் பார்த்துக்கலாம். given x equal to, இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 200னா 400 மைனஸ் 2 × x 2x மைனஸ் 40 அப்படியே இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம், அந்த எக்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். ஹியர் எக்ஸ் என்ன செய்கிறோம், அப்படியே இருக்குது. மைனஸ் 2x லெஃப்டில் போனால் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 400 மைனஸ் 40 சப் பண்ணலாமா, ஈக்குவல் டு 360. அப்போ x plus 2x equal to 3x equal to 360. So x equal to 360 by 3. On dividing we get 1 3 is 3, 1 3 is 3, 2 3 is 6, 0. So x equal to 120 centimeter. Therefore first piece நம்ம என்ன எடுத்திருக்கோம்,
எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. ஸோ 120 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பீஸ், that is the length of the second piece equal to 200 minus x எடுத்திருக்கோம். அப்போ 200 minus x equal to 200 minus x ஓட வேல்யூ 120. இது சப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 80 சென்டிமீட்டர் கிடைக்கும். பட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்மாலர் பீஸ்? தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த ஸ்மாலர் பீஸ், நல்லா கவனிங்க, லென்த் ஆஃப் த ஃபஸ்ட் பீஸ் வந்து 120, லென்த் ஆஃப் த செகண்ட் பீஸ் வந்து 80. அப்போ ரெண்டுல எது ஸ்மாலாக இருக்கும்? 80 தானே. அப்போ ஆன்சர் இஸ் 80 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்மாலர் பீஸ் ஆஃப் அ உடன் பீஸ். ஓகே, நல்லா கவனிங்க. நான் ஃபஸ்ட் என்ன செஞ்சுருந்தோம்? கொடுத்த வேர்டு ப்ராப்ளத்தை என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இதுதான் முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபஸ்ட்டு பீஸ் இஸ் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர். ஸ்மாலர்னா என்னது? 40 வந்து கம்மியாக இருக்குது. எதை விட? டுவைஸ் த அதர் பீஸ். டுவைஸ்னா 2 மடங்கு. டுவைஸ் த அதர் பீஸ்னா த செகண்ட் பீஸ். ஃபஸ்ட்டு பீஸ் இஸ் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தென் டுவைஸ் த செகண்ட் பீஸ். ஓகேவா? இதை ஃபார்ம் பண்ண பிறகு தானே செஞ்சுருக்கோம். நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸோட வேல்யூவை இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்புறம் 2 ஆன்சர் கிடைக்கிது. அந்த ரெண்டில் எது ஸ்மாலரோ அதை எடுத்துக்கிறோம் ஆன்சரை. ஓகேவா? தேர்ஃபோர் லென்த் ஆஃப் த ஸ்மாலர் பீஸ் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 3.37. The question is mother is 5 times. Mother is 5 times as old as her daughter. After 2 years, her mother will be 4 times as old as her daughter. What are their present ages? என்ன கொடுத்துருக்காங்கப்பா? மதரோட ஏஜ் எப்படி இருக்கும்? அவங்க டாக்டரோட ஏஜை விட 5 டைம்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட வயசு ஹெர் மதர்ஸ் வில் பி, அவங்க அம்மாவோட வயசு எப்படி இருக்கும்? அவங்க பொண்ணோட வயசை விட 4 டைம்ஸ், அதாவது 4 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த 2 பேரோட இந்த ப்ரெசண்ட்னா தற்போதைய வயது என்ன? வாட் ஆர் their present ages? ஓகேவா? த சொல்யூஷன். let daughter ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது அவங்க பொண்ணோட ஏஜை வந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் மதர்ஸ் ஏஜ் இப்படி இருக்கும். மதர்ஸ் ஏஜ் இஸ் 5 டைம்ஸ் as old as her daughter. அம்மாவோட வயசு எப்படி இருக்கும்? உங்கள் பொண்ணோட வயசை விட 5 டைம்ஸ்னால் 5 மடங்கு. அப்போ 5x கிடைக்கும். ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன அர்த்தம்? ஸோ 2 வருஷம் கடந்துருச்சு. சரிங்களா? இப்போ டாட்டர்ஸ் ஏஜ் இப்போ என்ன வந்திருக்கும்ப்பா? ஃபஸ்ட் எக்ஸ் இருந்துச்சு, ஒரு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன எக்ஸாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2. ஃபஸ்ட் 10 இருந்தால் 10 + 2 12 கிடைக்கும். சரி, அதே தானே. ஃபஸ்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா ஹர் டாட்டர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. தென் மதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 5x + 2. 5xோட 2 இயர் முடிஞ்சு ஒரு 2வை ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது வந்து என்னது? இது கொடுத்தது. இப்போ கிவன் கண்டிஷன் எழுதிக்கலாம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஹெர் மதர் வில் பி, ஹெர் மதர் ஏஜ் என்னது? 5x + 2. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஹெர் மதர் ஏஜ் 5x2 ப்ளஸ் கொடுத்துறாங்களா? அப்போ 5x + 2 ஈக்குவல் டு மதர் வில் பி 4 டைம்ஸ்னா 4 × as old as her daughter. எப்படி? உங்கள் டாக்டரோட ஏஜை விட 4 மடங்காக இருக்குது. அப்போ 4 × x + 2 இதுதான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கிவன்? ஹெர் மதர்ஸ் ஏஜ் இஸ் 4 டைம் as her daughter's ஏஜ். அப்போ அவங்க அம்மாவோட வயது அவங்க பொண்ணோட வயதை விட 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? இந்த கொடுத்த வேர்டு ப்ராப்ளம் தானே செஞ்சுருக்கேன், ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும்.
அதை யூஸ் பண்ணும்போது அவன் டாக்டரோட ஏஜும் மதரோட ஏஜும் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ கிவன் 5x + 2 = 4 × x + 2. ஸோ 5x + 2 = இப்போ என்ன செய்கிறேன், அந்த 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது 4 × xனா 4x + 4 × 2 8. இப்போ கீப் x லெஃப்ட் சைடு, எக்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சு நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடுவோம். இங்கே ஒரு 5x இருக்குது. இந்த +4x லெஃப்ட் சைடு வரும்போது -4x = இங்கே +8 இருக்கும். இந்த +2 ரைட்டில் வந்தால் -2. ஸோ 5x - 4x = 1x = 8 - 2 = 6. therefore x வந்து 6 கிடைக்குதா? அப்போ her daughter's age நம்ம என்ன எடுத்திருக்கோம், x எடுத்திருக்கோம். = x. the answer of x = 6. then mother's age என்னவா இருக்கு, 5x இருக்கு. 5x = 5 × the value of x = 6. so 5 × 6 = 30 years. 6 years. புரியுங்களாப்பா? ஸோ என்ன செஞ்சு நம்ம இந்த பெர்சன்டேஜ் தான் எக்ஸும் 5xன்றது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் நம்ம என்ன செய்யும், 2 வயசு கூடி இருக்குமா, ஃபஸ்ட் எக்ஸ்ன்னு இருந்தால் அது x + 2 கிடைக்கும், 5xன்னு இருந்தால் 5x + 2 கிடைக்கும். சரிங்களா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, மதர்ஸ் வில் பி. மதர்ஸ் வில் பின்னா அவங்க மதரோட ஏஜ் எப்படி இருக்குமாக்கும், அதான் இந்த 5x + 2 = அவங்க பொண்ணோட ஏஜில் 4 டைம்ஸ் இருக்குது. அவங்க பொண்ணோட வயசில் 4 மடங்கு. அப்போ 4 × x + 2. ஓகேவா? then we get x = 6. so daughter's age x = 6 years, mother's age 5x = 30 years. இதுதான் அவங்க percentages. next Next, example 3.38. The denominator of a fraction. The denominator of a fraction is 3 more than its numerator. If 2 is added to the numerator and 9 is added to the denominator, the fraction becomes 5/6. Then find the original fraction. என்ன செய்கிறாங்க, ஒரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் எப்படி இருக்குது, இந்த நியூமரேட்டரை விட 3 மோர்னா அதிகமாக இருக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்க, இஃப் 2 இஸ் ஆடட் டு த நியூமரேட்டர், இந்த நியூமரேட்டரோட 2 ஆட் பண்ணுறாங்க அண்டு டினாமினேட்டரோட 9 ஆட் பண்ணனா அந்த ஆன்சர் வந்துட்டு 5/6 கிடைக்குது. அப்படி இருந்தால் ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் நாம இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ லெட் த ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு x/y எடுத்துக்கிறோம். ஒரு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ x y கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, த டினாமினேட்டர் ஆஃப் எ ஃப்ராக்ஷன், இந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் தட் இஸ் y. y எப்படி இருக்கும், 3 மோர் தென் இட்ஸ் நியூமரேட்டர். அந்த நியூமரேட்டரில் ஒரு 3 அதிகமாக இருக்குது. அப்போ y ஈக்குவல் டு x + 3 கிடைக்குது. தேர்ஃபோர் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு எப்படி வரும், x by the value of y equal to x plus 3. x plus 3 இதுதான் அந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் கண்டிஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா, இஃப் 2 இஸ் ஆடட் டு த நியூமரேட்டர், என்ன செய்கிறாங்க, இந்த நியூமரேட்டரோட 2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ
x plus 2 by and 9 is added to the denominator. இந்த denominatorோட ஒரு 9 ஆட் பண்ணுறாங்க. அப்போ x plus 3ஓட ஒரு 9 ஆட் பண்ணுறாங்க. அது ஆட் பண்ணும்போது the fraction becomes 5/6. வர ஆன்சர் 5/6 இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நியூமிரேட்டரோட 2வையும் டினாமினேட்டரோடையும் 9 ஆட் பண்ணுறாங்க. அதோட ஆன்சர் 5/6 கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸு ப்ளஸ் 3 + 9 = 12 கிடைக்குது. ஈக்குவல் டு 5/6ன்னு வரும். சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அது பண்ணும்போது 6 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அது பண்ணும்போது 6 × x + 2 ஈக்குவல் டு 5 × x + 12. ஓகேவா? ஸோ நான் செஞ்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 6 × xனா 6x + 6 × 2 12 ஈக்குவல் டு 5 × x 5x + 5 × 12 60. 5 12s are 60. ஆகிய என்ன செய்வோம், நம்ம எக்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு போவோம். இங்கே ஒரு 6xன்னு இருக்கு. இந்த ப்ளஸ் 5x லெஃப்ட்டு போனால் -5x ஈக்குவல் டு இங்கே 60 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 12 ரைட்டில் வந்தால் -12. ஸோ 6x - 5x ஈக்குவல் டு 1x ஈக்குவல் டு 60 - 12 ஈக்குவல் டு 48. ஸோ த வேல்யூ ஆஃப் x ஈக்குவல் டு 48. First we need the original fraction. Therefore the original fraction equal to x by x plus 3. Now substitute x equal to 48. We get 48 by 48 plus 3 equal to 48 by 51. This is the answer. Therefore the original fraction is 48 by 51. ஓகே, என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது டினாமினேட்டர் எப்படி இருக்கும், நியூமினேட்டரை விட ஒரு 3 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு x by x plus 3. பட் வாட்ஸ் த கிவன் கண்டிஷன், இந்த இஃப் 2 இஸ் ஆடட் டு த நியூமினேட்டர், இந்த நியூமினேட்டரோட 2 ஆட் பண்ணுறாங்க, இந்த டினாமினேட்டரோட 9 ஆட் பண்ணுறாங்க. அது ஆட் பண்ண வர ஆன்சர் 5/6 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் 5/6. சரிங்களா? அடுத்து என்ன செய்யும், நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அது பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய்கிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். ஓகேவா? therefore the answer is 48/51. இந்த வாரம் என்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செய்கிற ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அதை படிச்சுட்டு இருங்க. ஸோ ஃப்ரைடே மார்னிங் கொஸ்டின் சென்ட் பண்ணுறேன், டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.